ஹலோ கைஸ், வெல்கம் டு கிஷோர் கேம் ஸ்டார் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா பிஆர் சீசன் விட்டுருக்காங்க. அதுக்கான இப்போ பிஆர் புஷிங் இறங்கிட்டோம். எப்படியாச்சும் இந்த மேட்ச் போய் அடிக்கணும்னு நான் இறங்கியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நான் எங்கே இறங்க போகிறேன்னா மிடில் இறங்க போகிறேன். நம்ம சேனல் இப்போ 70 சப்ஸ்கிரைபில் இருக்குது. பார்த்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு 100 சப்ஸ்கிரைப் மட்டும் கொண்டு போங்க கைஸ். இப்போ நம்ம டேரெக்டாக மிடில் இறங்கியிருக்கோம். எப்பயும் இந்த மாதிரி எடுத்துகிட்டா நான் உங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பீக்கு இந்த இடம் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மில்லில் இருங்க. மில்லில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிக லூட் அடிக்கிற மாதிரி இடம் போயிருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மில்லில் இறங்கியிருக்கோம். மில்லில் இறங்கிட்டு நீங்கள் மில்லில் இறங்கி லூட் அடிக்கிறக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 பேர் ஆல்ரெடி செத்துருவாங்க. கையில் ஃபீட் அசால்ட்டாக இருந்ததுன்னா இப்போ பார்த்துக்கலாம். மில்லில் எல்லாத்துக்கும் கிடைக்கும் கைஸ். லெவல் 3 பேக்கு உங்களுக்கு தேவைப்படுற கன்று, ஷார்ட் கன்று, லாங் கன்று எல்லா கன்னும் கிடைக்கும். நான் இறங்கியாச்சு மில்லில். என் கூட எனிமி வேறு எங்கே இருக்கான்னு தெரியல. எனக்கு பின்னாடி இருக்கான் ஒரு எனிமி. ஃபஸ்ட்டு நம்ம கன்று ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு M4A1 கிடச்சிருக்கு. அப்புறம் மினி யூசின் கிடச்சிருக்கு. டப்புனால கொஞ்சம் ஈபி கம்மியாயிடுச்சு. அதுக்காண்டி இப்போ ஈபி ஃபுல்லாகிட்டு அவனை தேடி போய்க்கிருக்கோம். பார்த்திங்கன்னா லைட்டாக டேமேஜ் கொடுத்தாச்சு. டேமேஜ் கொடுத்தா என் நெட்டு பக் ஆகுதே. வந்துடுச்சு நெட்டு. அவனை சும்மா விட மாட்டேன்டா. அவனை அப்படியே அடித்து சோனியா போயிட்டான். அவனை அப்படியே அழுத்தி முடிச்சு விட்டாச்சு. அப்படியே செத்துட்டான். அப்படியே டப்புன்னு டிமிட்டி விட்டுருக்கே கிட்ட. அப்படின்னு பார்த்தா இங்கிட்டு இருந்து ஒருத்தர் அடிச்சிட்டியான் கைஸ். நான் விட மாட்டேன்டா அவனை. கைஸ் பார்த்துக்கலாம். மாட்டாமையே போவான் அவன் நம்மக்கிட்ட. நெக்ஸ்ட் அதே முள்ளில் இறங்கியாச்சு. ஏன் தெரியுமா அவன் அடிக்கலாம். இந்த கிஷோர் ஒன்று கொடுத்தா அதை திருப்பி கொடுத்துருவாங்க கைஸ். அதனால தான் கைஸ் இப்போ இறங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இறங்குறோம், அதே மில்லில் தான் இப்போ இறங்குறோம். கொஞ்சம் வீடியோ ஸ்பீடாக வைக்க போகிறோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நேராக போய் லூட் அடிக்க போகிறேன். நேராக போய் இதே கன்று எடுத்துக்கிட்டு கிங் ஃபிஷரு, லாங் கன்று, கிங் ஃபிஷர் லாங் கன்று எடுத்துக்கிட்டேன். லெவல் 2 பேக் கிடச்சிச்சு. இப்போ M10 எடுத்தாச்சு. இப்போ நேராக நம்ம தேடி கிளம்புறோம். மேலே எங்கே இருக்கான் ஓடிட்டா கைப்பில்லை. இந்தா இருக்கான், மாட்டிக்கிட்டான். நம்ம அடிக்க போகிறோம். சாவில் செத்தப்பையில் என்னையும் அடிக்கிற அப்படின்னு ஜோலியை முடிச்சு விட்டாச்சு. நெக்ஸ்ட் நான் இருந்த லூட் எடுத்துகிட்டு நம்ம கிளம்புறோம். அப்படியே நம்ம லூட் எடுத்துகிட்டு கிளம்புறோம் கைஸ். அப்படியே டோக்கன் எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஸ்கோப் எடுக்கிறோம். லாங் ஸ்கோப் ஆகுக்கு லாங் ஸ்கோப் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு நேராக கிளம்புறோம். நானும் பார்க்கணும் இந்த பாக்ஸ்லேருந்து நம்மளால் எடுக்க முடியல. அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு விஷயம் சொன்னியா, இந்த பாக்ஸை சுட்டால் தான் எடுக்க முடியும்னு. சரி ரைட், அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். டைம் இல்லைன்னு நேராக கிளம்பியாச்சு. மில்லை விட்டு டாட்டா பாய் பாய்னு சேஃப் ஜோன் மாதிரி வந்துக்கிட்டு இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் நான் கன்ஃபார்ம் 5 கிலோ அடிப்பேன். அதுவும் 5 கிலோ சூப்பராக மூவ்மெண்ட் ஸ்பீட் கொடுப்பேன் கைஸ். தரமான மூவ்மெண்ட் ஸ்பீடில் 5 கிலோ அடிப்பேன். அதனால தான் இந்த வீடியோ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், பார்த்து லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் புதுசாக இருக்குன்னு தப்பி பார்த்தா ஏன் வானத்தில் பறக்கிறேன். பார்த்தா ஜோனுக்குள்ளே போயிட்டேன். என்னடா இது புதுசாக கொண்டு வரீங்களே, சொல்லிட்டு கொண்டு வாங்களா. அப்படி நேராக ஓடியாச்சு மில்லை விட்டு. தாண்டிச்சு. நம்ம எப்பயுமே சேஃப் ஜோன் கூட தான் போயிருக்கோம். பார்த்தீங்கன்னா 21 பேர் வந்துட்டாங்க. நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில் நீங்கள் லூட் அடிக்கிற மாதிரி 20 பேர் கிட்ட வந்துடும். பார்த்தீங்களா வந்துட்டாங்களா. இப்போ நேராக லூட் அடிச்சுக்கிட்டுருக்கோம். ஜேம்ஸ் தீர்ச்சு. பார்த்தா இங்கே ஒரு எனிமி இருக்கான்னு எனக்கு மேப்பில் காட்டுது கைஸ். அதான் பாவம் போய் பார்க்கக்குள்ள இதா இருக்கா. அவனை அடிச்சு முடிச்சாச்சு கைஸ். ட்ரிபிள் டேக் டவுன். பார்த்தீங்கன்னா நேராக பீக்கு வண்டியை விட்டுவோம். பீக் விட்டா இந்த தான் தரமான 2 கிலோ அடிப்போம் பாருங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சுற்றியாச்சு. மெடிச்சுட்டு அந்த சைடு போவாங்கடா சொல்லணும். சேஃப் ஜோனில் பார்த்தா ஒரு கைக்குள்ளே மாட்டிக்கிடுவான் நம்மளுக்குன்னு. அப்படியே அவனை முடிக்க டேமேஜ் கொடுத்துட்டு பார்த்தா க்ளோவல் போட்டுருவேன். அப்படியே நான் டேமேஜ் கொடுப்பேன். அப்படியே எம்ட்டு நான் சாணம் முடிச்சேன். பார்த்தா எங்கிட்ட இருந்து ஒரு டேன்ஸ்ல சுற்று மெடிக்கல் சுற்றுவேமா ரிப்பீட் போட்டு சுற்றி முடிச்சாச்சு கைஸ். பார்த்தா அப்படியே நம்ம அடிக்க வந்துக்கிருப்பாங்க. அப்படியே சல்லுன்னு போய் கிளம்பிக்கலோ பட் இங்கே உட்காந்துருப்போம் கைஸ். உட்காந்துட்டு அப்புறம் அந்த 2 மெடிக்கலை போட்டு ஃபாஸ்ட்டாக டம்முன்னு அடியை கொடுத்து நெக்ஸ்ட்டாக போய் கிளம்புறோம் கைஸ்.
அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த மேட்ச்சை நான் சொன்னால் 5 கிலோ அடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.